ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் 2 வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2 அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விண்டோஸ் 11 பற்றி தான். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் தரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மறுபடியும் சொன்ன டென்ஷன் ஆவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விண்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ விண்டோஸ் ரிலீஸ் பண்ணும்போது விண்டோஸ் 10 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெர்ஷன். ஸோ எங்களுக்கு எந்த விதமான அப்டேட் வந்து தரமாட்டோம். என்ன அப்டேட்னா இந்த மாதிரினா 11, 12, 13 வராது. ஸோ விண்டோஸ் 10 தான் வந்து பார்த்தா ஃபைனல் வெர்ஷன். ஸோ நாங்கள் என்ன இருப்போம்னா விண்டோஸ் 11 ஒர்க் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தா மேஜர் அப்டேட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து பார்த்தா கரெக்டாக வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்மளும் நிறைய வீடியோ வந்து பார்த்தா விண்டோஸ் தான் ஃபைனல் தம்பி, விண்டோஸ் 11 வராது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 வந்து பார்த்தா அவங்களே அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி அந்த ஐஎஸ்ஓ லீக் எல்லாம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ அப்போ அந்த வீடியோ யாருமே பார்க்கல. ஆனால் இப்போ எல்லாரும் அந்த வீடியோ பார்த்து விண்டோஸ் லாஸ்ட் வருஷன் சொல்லல, விண்டோஸ் வராதுன்னு சொல்லல, இது என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ எந்த வகையில் நான் தெரியல. ஸோ அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு விண்டோஸ் ஃபைனல் வருஷன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு இப்போ விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு புதுசு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து கேட்கக்கூடாது. ஸோ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் கிட்ட தான் கேட்கணும். இப்போ நம்ம மேட்ருக்கு வந்து வரலாம். ஒரு காலத்தில் நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ விண்டோஸ் 8 வந்து பார்த்தோம் செம லுக்கு. இப்போ நீங்கள் விண்டோஸ் 10, 11 பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்தளவுக்கு லுக் இருக்குன்னா அது காரணம் மெயின் அப்கிரேட் எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விண்டோஸ் 8 தான். ஸோ விண்டோஸ் 8 சேஞ்ச் பண்ணது தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 10 ஓரளவுக்கு மாறி அதுக்கப்புறம் விண்டோஸ் 11 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ விண்டோஸோட மிகப்பெரிய சேஞ்ச் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸ்பி. ஸோ எக்ஸ்பிலேருந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் வந்து 7 இருந்துச்சு. ஸோ 7லேருந்து வந்து போனால் ரொம்ப ஒரு பெரிய ஜம்ப் வந்து 8ல். ஸோ அந்த 8ல் தான் வந்து நமக்கு அந்த ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே நமக்கு அந்த இது இருந்துச்சு. பட் ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து விண்டோஸ் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மெயின் மேட்டர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விண்டோஸ் 7 8 வரும்போது யார் வேணால் வரலாம். உன் பிசி சப்போர்ட் ஆச்சு அதெல்லாம் கிடையாது. உன் பிசி வந்து ஹேங் ஆகலையா அதான் மேட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 8, 10 எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. பட் 11 வரும்போது மட்டும் உன் பிசியில் என்ன தான் நீ ரேம் அதிகமாக போட்டிருந்தாலும் ஸ்டோரேஜ் அதிகமாக போயிருந்தாலும் அந்த TPM 2.0 சின்ன ஏதாவது ஒரு சப்போர்ட் இல்லைனா கூட உங்களால் வந்துட்டு விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே ரீஸ் பண்ணும்போது சொல்லிட்டாங்க, தம்பி இதாப்பா ஸ்பெக்ஸ், இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு வந்து ஒரு 4GB ரேம் இருக்கணும், ஒரு 64GB ஸ்டோரேஜ் கண்டிப்பாக இருக்கணும், TPM 2.0 எனேபிள் பண்ணியிருக்கணும், செக்யூர் பூட் எனேபிள் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உனக்கு விண்டோஸ் 11 கிடைக்கும், இல்லைனா வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் வந்து பண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ 2 முக்கியமான அப்டேட் சொல்லியிருந்தால. ஒன்று என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ வந்து ஒரு ஒர்க் பண்ணிருக்காங்களாமா நமக்கு ஓல்டர் பிசி. ஸோ நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்து நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, உங்கள்கிட்ட அந்த TPM 2.0 அதை எனேபிள் பண்ண முடியல அப்படின்னா வந்துட்டு நம்ம விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பிசி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து விண்டோஸ் 11 தரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து எல்லாத்தோட பிசி ரன் ஆகும். எப்படி 7லேருந்து 8க்கு வந்தமோ, 8லேருந்து 8 வந்தமோ, 8.1லேருந்து 10க்கு வந்தமோ, அதே மாதிரி விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் போக முடியும், நாங்கள் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். ஸோ இது எல்லாமே நமக்கு லீக் தான். ஓகே, நமக்கு லீக் தான் வந்து பண்ண எப்பவுமே வந்து கண்டிப்பாக கடைசியில் வந்து உண்மையாக வருது. ஸோ அதே மாதிரி இந்த விஷயம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கில் தான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா எல்லா லேப்டாப் பிசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் சொல்ல முடியாது, ஒரு லீக் இன்ஃபர்மேஷன் தான். நமக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து பண்ண எந்த இடத்துலையும் வந்து பண்ண கன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தோட பிசிலையும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் ஆட் பண்ண கிடையாது, அவங்க வெப்சைட்லையும் போட கிடையாது. ஸோ சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான், பட் எல்லா இடத்துலையும் வந்து பண்ண ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து நான் ஷேர் பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கும். நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 யூஸ் பண்ண போகிறோம். பட் நம்ம செக்யூர் பூட் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ விண்டோஸ் 7, 8 எப்படி 10க்கு வந்தோமோ அதே மாதிரி விண்டோஸ் 10 11க்கு வந்து போய்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம சேனல் வந்து அதிக கமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விண்டோஸ் 11 பற்றி ரிலீஸ் டேட் எப்போ, ஸோ இந்த தலைவரோட ரிலீஸ் டேட் எப்போ, ரிலீஸ் எப்போயா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இந்த வருஷம் லாஸ்ட்டில் வரும், இல்லை வந்து அடுத்த வருஷம் ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தா கரெக்டாக பதில் சொல்ல முடியல, லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து விண்டோஸ் 11 எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு விண்டோஸ் 11 வந்து பார்த்தீங்கன்னா October 5. நம்ம இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா September 2. ஸோ நமக்கு October 5ல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக விண்டோஸ் 11 லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் லான்ச் பண்ணக்கப்புறம் நம்ம எல்லாத்தோட பிசியில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்படி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எந்த மாதிரி மெத்தடில் வரும், அப்கிரேடில் வருமா, எதுவுமே சொல்ல கிடையாது. ஆனால் அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிட்டாங்க, October 5 வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லேட் ஆகும். ஏன்னா வந்து அட் டைமில் எல்லாத்தோட பிசி வந்து கொடுக்க முடியாது, அவங்க சர்வர் வந்து கேஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு பிசியாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பாங்க. அப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.
இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்துச்சா, ஸோ அக்டோபர் 6 எனக்கு வேணும், இல்லை எனக்கு அக்டோபர் 5 அன்றைக்கி சாயங்காலமே எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ அவங்க வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ISO ஃபைலேருந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மூலமாக எப்பவும் போல் போயிட்டு நம்ம அந்த வெப்சைட் டவுன்லோட் பண்ணி நம்ம எப்பவும் போல் பென்ட்ரைவ் பூட் பண்ணுறதா பண்ணிக்கலாம், இல்லை ISO வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ISO ஃபைல் வச்சு அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு அந்த TPM அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு அந்த சப்போர்ட் இருந்தால் தான் அப்கிரேட் பண்ண முடியுமா, இல்லை வந்து எல்லாருமே பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கைஸ் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக Windows 11 எப்படி டவுன்லோட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம், எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ எல்லாமே புதுசாக என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். அதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். இப்போதைக்கு நமக்கு Windows 11 வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா சேனல் டெவலப்பர் ப்ரிவ்யூ சேனலுக்கு வந்துட்டு நமக்கு போயிட்டுருக்கு. ஸோ அது உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 1 மந்த் வரப்போகுது. ஸோ இல்லை எனக்கு 1 மந்தில் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு இப்போயே வேணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் டெவலப்பர் ப்ரிவ்யூவில் புது பில் வந்திருக்கு, புது ஃபீச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ நமக்கு அக்டோபரில் வந்துட்டு இந்த விண்டோஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ Windows 10 யூஸர் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நமக்கு எப்போவுமே Windows 10 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 மாதத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. நமக்கு அக்டோபர் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்துட்டு Windows 10 மேஜர் அப்டேட் வந்து வரும். ஸோ இந்த டைம் நமக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 லான்ச் பண்ணிடுவாங்களா, இல்லை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 21H2, ஸோ அதான் நமக்கு 21H2 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, 21H2 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 வந்து ஏகப்பட்ட பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டப்புன்னு விட்டுற மாட்டாங்க. ஸோ Windows 11 அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக வந்து இருக்குது. ஸோ Windows 10 அப்டேட் வரும், Windows 11 அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நேற்று நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 10 ப்ரோ அஃபிஷியல் கீ வந்துட்டு எப்படி கம்மி ப்ரைஸில் வாங்குறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ வீடியோக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500. ஸோ நம்ம ப்ரோமோ கோட் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு 3000 கிடைக்கும். அது வந்து சிடியிலே கொரியர் வந்து பண்ணிடுவாங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஜிட்டல் கீ வேணும், ஸோ எனக்கு வந்துட்டு கொரியர்லாம் தேவையில்லை, எனக்கு Windows 10 ஒரிஜினல் கீ மட்டும் போதும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு 1300 1500 கூட சேல்ஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அவர் கனெக்ட் பண்ணுங்க எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த ஒரிஜினல் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ இந்த சிஸ்டம் அப்டேட் கரெக்டாக கிடைக்கும், சப்போர்ட் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் எந்த விதமான வைரஸ் பிரச்சனை வந்து மாட்ட மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரிஜினல் வேணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைனலான மேட்டர், இந்த ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. இந்த Windows 11 ஆண்ட்ராய்ட் ஆப் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண கிடையாது. ஃபைனலாக ரிலீஸ் பண்ணுவாங்களா, இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதாவது ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த Windows 11 ஆண்ட்ராய்ட் ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான அப்டேட் வந்துட்டு இன்னும் வரவே கிடையாது. பட் இன்னும் நமக்கு ஒரு 1 மந்த் டைம் இருக்குனால நடுவில் வந்துட்டு நிறைய பில்டு வரும். ஸோ அதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா சான்ஸ் இருக்குது. Windows 11 பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ நிறைய பேர் வந்து கடுப்பாக இருப்பீங்க, யாரா அவன் எப்போ பார்த்தாலும் Windows 11 பற்றி பேசிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அதை நம்ம சேனல் வந்து போட்டிருக்கோம். ஓகே இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வர நம்ம லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் வர 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.